டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு புது கேஸ பார்க்க போறோம். ஒரு வீட்டுக்குள்ள இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப பயங்கரமா வெட்டி கொலை பண்றாங்க. எந்த ஒரு கொலைகாரனா இருந்தாலும் ஏதாவது ஒரு தடயமாவது விட்டுட்டு போவான். ஆனா இங்க தடயமே இல்ல. இந்த மாதிரி நிலைமையில போலீஸ் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த கேஸே. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க கிரைம் ரோல். ஞாபகமா உங்க கிரைம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. 2004வது வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்ற 52 வயசான பீட்டர் அப்படின்றவரு அவரோட ஒய்ஃப் கூட ஒரு சந்தோஷமான லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் பீட்டர் வேலைக்கு போகவே இல்ல. அவர் கோர்ட்ல ஒர்க் பண்றாரு. எவ்வளவு முக்கியமான ஒர்க். அவர் வரலன்னு தெரிஞ்ச உடனேயுமே கோர்ட்ல இருந்து சில பேர் அவருக்கு என்ன ஆச்சுன்னு வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. வீட்டு கதவு லாக்ல எல்லாம் இல்ல. சாவியை யாரோ சொருகி அப்படியே விட்டுருக்காங்க. இத பார்த்த உடனேயுமே டவுட் வந்து என்ன ஆகிருக்கும்னு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போனா காரிடார் ஃபுல்லாவே ஒரே ரத்தமா இருக்கு. ஃப்ளோரு டோர்னு ஃபுல்லா ரத்தம் தான். அதோட படிக்கட்டு கிட்ட பீட்டர் இறந்து போயிருக்காரு. அவரை யாரோ கொடூரமா கொன்னு இருக்காங்க. அவரோட சாக்ஸ்ல எல்லாம் ரத்தம் இருக்கு. உடனே மேல பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க பெட் ஃபுல்லாவே ஒரே ரத்தம் தான். அதோட உயிருக்கு போராடுற நிலைமையில பீட்டரோட ஒய்ஃப் இருந்திருக்காங்க. உடனே அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அதோட அந்த பெட்ல பெருசா ஒரு ஆக்ஸ் ஒன்னும் இருக்கு. கொலைகாரன் இந்த ஆக்ஸ்னால தான் பீட்டரை கொலை பண்ணிருக்காரு. அவரோட ஒய்ஃபையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காரு. ஆனா பீட்டரோட ஒய்ஃப் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அந்த பெட்ரூம்ல இருக்கிற ரத்தத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கொலைகாரன் வந்து பீட்டரையும் அவரோட ஒய்ஃபையும் அதே இடத்துல வச்சு தான் கொலை பண்ணிருக்காரு. ஆனா பீட்டருடைய பாடி வந்துட்டு பெட்ரூமுக்கு வெளியே படிக்கட்டுக்கு கீழே இருக்கு. அதோட வீடு வாசல் வரைக்கும் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. என்ன ஆகிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க அப்படின்னா அந்த கொலைகாரன் வந்து ஆக்ஸாலேயே பீட்டரை கொலை பண்ணிருக்கணும். ஆனா உண்மையிலேயே பீட்டர் அந்த இடத்துல சாகவே இல்லை. ஆனா அவரோட மூளையில பயங்கரமான பாதிப்பு ஆகிருக்கு. அதாவது மூளையுடைய நியோ கார்டெக்ஸ்டும் பேலியோ கார்டெக்ஸ்டும் பாதிக்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும்னா தினமும் நம்ம பண்ற ஹேபிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். லாங்குவேஜ் இதெல்லாம். இந்த இடம் பாதிக்கப்பட்டு இருந்ததுனால நம்ம பீட்டருக்கு உடம்பெல்லாம் ஒரே காயமா இருந்தாலும் அவர் எழுந்துக்கிறாரு. மேல பனியன் போட்டுக்கிறாரு. அப்படியே கீழே எழுந்து சாப்பிடறதுக்கு கிளம்புறாரு. உடம்பு குத்துயிருமா கொலையுருமா இருந்தாலும் மூளையுடைய இந்த பாதிப்புனால அவரையே அறியாம தினமும் அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாரோ அதெல்லாம் பண்றாரு. வெளியே பேப்பர் எல்லாம் எடுக்க போறாரு. அப்ப டோர் க்ளோஸ் ஆயிடுது. வெளியே இருந்த ஸ்பேர் கீயை எடுத்து அதை போட்டு அதை அப்படியே விட்டுட்டு உள்ள போறாரு. இப்படி இவரு நடந்து வந்தார்ல, வந்த இடம் ஃபுல்லாவே ஒரே ரத்தமா இருக்கு. திரும்ப மேல பெட்ரூமுக்கு போலான்னு படிக்கட்டு கிட்ட போகும் பொழுது நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால அவ்வளவுதான் அன்கான்சியஸ் ஆகி அங்கேயே அவரு கீழே விழுந்து இறந்து போறாரு. உண்மையிலேயே மர்டர் நடந்தது வந்துட்டு மேல பெட்ரூம்ல தான். ஆனா அவரோட மூளையுடைய பாதிப்புனால அவரையே அறியாம எழுந்து கீழே வந்து ஃபுல்லா ரத்தம் பரவி அதுக்கப்புறமா படிக்கட்டு கிட்ட இறந்து போயிருக்காரு. ஆனா இங்க பீட்டரோட ஒய்ஃப் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல வேகமா ஏத்திட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கான்சியஸ் இருக்கு. அவங்களால பேச முடியாது. ஜஸ்ட் தலையாட்ட முடியும். அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா கொலைகாரன் உங்களுக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க. இதுதான் போலீஸ் ஆபீசர்களுக்கு கிடைச்ச மொத க்ளூவே. யார் யாரையோ சந்தேகப்பட தேவையில்லை. இவங்க ஃபேமிலியோட லிங்க் ஆகி இருக்கிற தெரிஞ்ச ஆட்களை சந்தேகப்பட்டாலே போதும். அதோட அதுக்கு ஏத்த மாதிரியே வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொருளும் திருடு போகல அப்படின்னா ஒரு திருடன் வந்து கொலை பண்ணல. தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் உள்ள வந்திருக்காரு. தெரிஞ்ச ஆளு அப்படின்னு சொன்ன உடனேயுமே போலீஸ் ஆபீசர்களுக்கு டவுட் வருது. இந்த பீட்டருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் 2 பசங்க இருக்காங்க. மொத பையன் ஜானத்தன். அவரு நேவில ஒர்க் பண்றாரு. பல மைல் தூரம் தள்ளி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரு மேல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ரெண்டாவது பையன் கிறிஸ்டபர். இவரு வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்காரு. கொலை நடந்த இடத்துல இருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் தள்ளி இருக்கிற இடம் அது. கண்டிப்பா பெரிய பையன் ஜானத்தன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவரு நேவில இருக்காரு. மேபி இந்த கிறிஸ்டபர் வந்துட்டு இந்த கொலைய பண்ணிருக்கலாம். ஏன்னா வெறும் 3 மணி நேரம் டிராவல் தான். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இவங்க கிட்ட கிடையாது. ஆனா இருந்தாலும் கிறிஸ்டபர் கிட்ட கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க. உங்க அம்மா எங்க கிட்ட சொன்னாங்க நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி. அப்படின்னு கேட்டும் கிறிஸ்டபர் வந்து நான் இதை பண்ணவே இல்ல. நான் எதுக்காக எங்க அம்மா அப்பாவை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நியாயமா தான் இவரு பேசுறாரு கிறிஸ்டபர். இந்த கிறிஸ்டபர் கிட்ட எல்லோ கலர்ல ஜீப் கார் ஒன்னு இருக்கு. அதையும் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டாங்க. ஒன்னும் இல்ல. போலீஸாலையும் ஒன்னும் பண்ண முடியல. கரெக்டா 2-3 வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்த நம்ம பீட்டருடைய ஒய்ஃப் அவங்க கண்ணை முழிக்கிறாங்க. இப்ப அவங்களால பேச முடியும். கண்டிப்பா கொலைகாரன் யாரு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லிடுவாங்க. முத வேலையா போலீஸ் வந்து உங்க பையன் கிறிஸ்டபர் தான் இதை பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட பையன் கிறிஸ்டபர் இதை பண்ணவே இல்ல. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கொலை பண்ணவன் தெரிஞ்ச முகம் மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு சரியா யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதை வச்சே கிறிஸ்டபர் கண்டிப்பா கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஆனா
அப்படின்னா உண்மையான கொலைகாரன் யாரு? இந்த பீட்டர் வந்து கோர்ட்ல தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கும் பொழுது ஒரு கிரிமினல் வந்துட்டு உங்களை கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஜட்ஜையும் கிளர்க்கா இருக்கிற நம்ம பீட்டரையும் பார்த்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவரா இருக்கலாமோன்னு பார்க்கும் பொழுது சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த கிரிமினல் வேற எங்கேயோ இருந்திருக்காரு. சோ அவரும் கிடையாது. சோ யாரு கொலைகாரனா இருப்பான் அப்படின்னு போலீஸ்லாம் போட்டு மண்டைய பிச்சுக்கிறாங்க. அப்பதான் ஒரு நியூஸ் மீடியாவுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த கொலையை பண்ணது நான் தான், முடிஞ்சா என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த கொலைகாரன் போலீஸ்க்கு சவால் விட்டுருக்கான். சோ அந்த லெட்டரை ரிவர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க. ஒண்ணுமே கிடைக்கல. இறந்து போன பீட்டருடைய ஃபேமிலிலேயே ஒரு பர்சன் இருக்காரு. அவரு வந்து ஆல்ரெடி ஜெயிலுக்கெல்லாம் போனவரு. அவரு மேலயும் சந்தேகம் படுறாங்க. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு அவரும் ஊருக்குள்ள இல்ல. சோ யாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு பெரிய க்ளூ ஒன்னு மாட்டுது. இறந்து போன பீட்டருடைய வீட்ல வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்போ அது உடைஞ்சு போயிருந்தது. மேபி கில்லர் உடைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ல என்ன ரெக்கார்ட் ஆகி இருக்குன்னா அதை கரெக்டா பாஸ்வேர்டு போட்டு டீஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உடைச்சிருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு. சோ வீட்ல இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் உடைய பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா பீட்டருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா தான் இருக்கணும். அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க யாருன்னா பீட்டருடைய ஒய்ஃப், அவங்களுடைய பசங்க மட்டும் தான். சோ அதனால போலீஸ்க்கு டவுட் திரும்பவும் அந்த கிறிஸ்டோபர் மேலேயே போகுது. சோ அதனால அந்த கிறிஸ்டோபர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைலாம் பண்ணிருக்காரு, இன்டர்நெட்ல என்னென்னலாம் சர்ச் பண்ணிருக்காருன்னு போலீஸ் அதை பார்க்கும்போது தான் ஷாக் ஆகுறாங்க. அவரு நிறைய இந்த ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, பெரிய காசு நம்ம கிட்ட இருந்தா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அட்வைஸை கேட்கலாம். அந்த மாதிரி ஆட்களை கான்டாக்ட் பண்ணி என்னமோ நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் அதை எதில் முதலீடு பண்ணலாம்னு சொல்லி அட்வைஸை கேட்டிருக்காரு. ஆனா உண்மையிலேயே கிறிஸ்டோபர் கிட்ட எந்த ஒரு பணமும் இல்ல. ஆனா கிறிஸ்டோபருடைய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. $1 மில்லியன் கிடைக்கும் அவங்க இறந்து போனா. சோ இந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், இதை இன்வெஸ்ட் பண்ணலான்றதுக்காக தான் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்காரோ அப்படின்னு சொல்லி டவுட் வருது. ஆனா இது எல்லாமே தியரி, இதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. கிறிஸ்டோபர் வந்து அவங்க அப்பா பீட்டருடைய வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி எந்த எவிடன்ஸும் இல்லல்ல. சோ அதனால அந்த எவிடன்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ பீட்டருடைய வீடும் கிறிஸ்டோபர் படிக்கிற அந்த யூனிவர்சிட்டியும் 3 மணி நேரம் கேப்ல இருக்கு. சோ வந்தா ஒரு பெரிய ஹைவேவை பிடிச்சு தான் வரணும். அங்க ஒரு கேமரா இருக்கு. சோ கிறிஸ்டோபருடைய எல்லோ ஜீப் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஃபுட்டேஜ் நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தான் கிறிஸ்டோபர் அந்த வழியா போயிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. கரெக்டா இவரு நைட்டு 10:30 மணிக்கு கிளம்புறாரு. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் பீட்டருடைய வீட்ல அந்த சம்பவமே நடக்குது. சோ அப்படின்னா அந்த கிறிஸ்டோபர் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு டவுட் வருது. இந்த மாதிரி எல்லோ ஜீப் வந்து ஊருக்குள்ள நிறைய இருக்கும். இவரோட ஜீப் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேமரால நல்லா ஜூம் பண்ணி ஒட்டி இருக்கிற பார்க்கிங் டிக்கெட், பின்னாடி இருக்கிற ஸ்டெப்னி டயரோடைய டிசைன் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி போனது கிறிஸ்டோபருடைய கார் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஹைவே வழியா எங்க வேணாலும் கிறிஸ்டோபர் போயிருக்கலாம். அவங்க அப்பா பீட்டருடைய வீட்டுக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. ஏன்னா இறந்து போன பீட்டருடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு டோலை தாண்டி தான் போகணுமே. கிறிஸ்டோபர் கிட்ட ஃபாஸ்டாக் மாதிரி இருக்கு. அவர் அந்த டோலை தாண்டி போயிருந்தா நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவர் அந்த டோலை தாண்டி போகவே இல்லை. அதோட அந்த டோல்லையும் எந்த ஒரு கேமராவும் இல்லாததுனால ஒன்னும் பண்ணவே முடியாது. சோ அப்படின்னா கிறிஸ்டோபர் வேற எங்கேயோ போயிருக்காரு. அப்ப கொலை பண்ணது யாருடான்னு திரும்பவும் முட்டு சந்திலேயே வந்து நிக்கிறாங்க. ஆனா அப்பதான் போலீஸ்க்கு ஒரு ஐடியா தோணுது. ஒருவேளை அந்த கிறிஸ்டோபர் ஃபாஸ்டாக யூஸ் பண்ணாம கேஷ் கொடுத்து டோல் டிக்கெட்டை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் வருது. சோ அதனால கிறிஸ்டோபர் வந்துட்டு அந்த டோலுக்கு இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள தான் வந்திருப்பாரு அப்படின்னு அந்த டைம்ல என்னென்ன கார்லாம் இந்த டோல் டிக்கெட்டை யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த டோல் டிக்கெட் எல்லாத்தையுமே இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த டோலை வந்துட்டு எல்லா கார் ஓட்டுறவங்களும் டச் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை அவங்க கை ஈரமா இருந்தாலோ இல்ல ரொம்ப நேரம் காரை ஓட்டி கை பிசு பிசுன்னு இருக்கும். அந்த டோல் டிக்கெட்டை நம்ம டச் பண்ணும்போது நம்ம டிஎன்ஏவும் அதுல பதிவாயிருக்கும். சோ அந்த டிக்கெட் எல்லாம் எடுத்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. அதுல இவங்களுக்கு நிறைய டிஎன்ஏ கிடைக்குது. அந்த டிஎன்ஏவை நம்ம கிறிஸ்டோபர் டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. அப்படின்னா இந்த டோலை யூஸ் பண்ணி கிறிஸ்டோபர் போயிருக்காரு. ஆனா போலீஸ் கிட்ட நான் வீட்டுக்கிட்ட போகவே இல்லை அப்படின்னு சொன்னாரா? ஆனா இப்போ மாட்டிக்கிட்டாரு. சோ கிறிஸ்டோபர் இன்சூரன்ஸ் பணத்துக்காக சொந்த அம்மா அப்பாவையே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அம்மா மட்டும் உயிர் பொழைச்சிட்டாங்க. அவங்களுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு சர்ஜரி எல்லாம் பண்ணி கண்ணை முழிச்சதுனால அவங்களுக்கு பழைய விஷயம்லாம் மறந்து போயிருக்கும். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என் பையன் இதை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட்ல எவிடன்ஸோட கிறிஸ்டோபர் மாட்டிக்கிறாரு. அவருக்கு 50 வருஷம் ஜெயில் தண்டனைய கொடுக்கறாங்க. ஆனா கிறிஸ்டோபருடைய அம்மா இருக்காங்கல்ல, பீட்டரோட ஒய்ஃப், அவங்க இன்னைக்கு வரைக்குமே என் பையன் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்களே. சோ எது என்னவோ
தப்பு பண்ண கிறிஸ்டோபர் மாட்டிக்கிறாரு. இந்த கேஸ் ஃபைலும் க்ளோஸ் ஆகுது. சோ ஓகே டிடெக்டிவ்ஸ், இன்னைக்கு கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல. சால்வ் ஆன கேஸ் மட்டும் இல்லாம அன்சால்வ்டு கேஸையும் நம்ம இனிமே வர வர பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீங்க கிரைம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சோ அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பாய் கைஸ்.